டுடே இந்த வீடியோவில் உங்கள் பிசியில் உள்ள ரேமை நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அப்கிரேட் பண்ண போகிறீங்களோ, ரேம் அப்கிரேட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ நீங்கள் கடைசியில் பாருங்கள். ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் புதுசாக ஒரு ரேமை வந்து அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண ரேமோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த டைப்பான ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஜென்ரேஷன் ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த அளவு ஸ்பீடு இருக்குது, ஸோ எல்லா ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கேதர் பண்ண முடியும். பழைய ரேமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புதுசாக ஒரு ரேம் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ கரண்டாக DDR4 ஜென்ரேஷன் ரேம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இங்கே அப்கிரேட் பண்ணும்போது DDR5 ஜென்ரேஷன் ரேம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மதர் போர்டோட கனெக்ட் ஆகாது, ஸோ ஒர்க் ஆகாது. ஸோ உங்கள் மதர் போர்டு வந்து சப்போர்ட் ஆகாது. அது மட்டும் இல்லை, உங்கள் பழைய ரேமோட ஸ்பீடை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த அளவு ஸ்பீடு இருந்துச்சு, ஸோ அப்கிரேட் பண்ண அப்புறம் எந்த அளவு ஸ்பீடு இருக்குது அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக உங்கள் ரேமோட பழைய ரேமோட ஸ்பீடை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். உங்கள் பழைய ரேமோட ஜென்ரேஷன் என்ன, அதனோட சைஸ் என்ன, ஸோ அதனோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் டாஸ்க் மேனேஜர் போனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டாஸ்க் மேனேஜர் போகிறதுக்கு நீங்கள் Ctrl+Shift+SK ப்ரெஸ் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆகும். டாஸ்க் மேனேஜர் விண்டோவில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா என்ன ஜென்ரேஷன் ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ரேமோட மெமரி சைஸ், அதனோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது தவிர நீங்கள் உங்கள் ரேமோட சீரியல் நம்பர், வேறு மோர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன கமெண்ட்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட்டை நீங்கள் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த கமெண்டை பார்த்து டைப் பண்ணுங்கள். சப்டைட்டில் கொடுத்துருக்கேன், ஒரு லென்த் கமெண்ட் தான். ஸோ இந்த கமெண்டை உண்மையாக நீங்கள் பார்த்து டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்கள் ரேமோட சீரியல் நம்பர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.